Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வெங்காயம் சேர்க்காம சுலபமா செய்யக்கூடிய டிஃபன் சாம்பார் எப்படி ரெடி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இட்லி, வெண்பொங்கல், ஆனியன் தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பரா இருக்கும். சிம்பிளா நல்ல டேஸ்டா செய்யக்கூடிய சாம்பார் இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ குக்கர்ல ஒரு 200 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்திருக்கேன். அது கூட ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமா மஞ்சள்தூள், 1 கப் அளவுக்கு தண்ணி. இது எல்லாமே சேர்த்துட்டு இத மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இத நல்லா மசிச்சு விட்டுறலாம். இப்போ நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா இதில் கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். எப்போவுமே சாம்பாருக்கு ஜீரகம் கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய், 1 பட்டை வத்தல் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, கல்லுப்பு சேர்த்து வேக வைக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே வெந்துடும். தக்காளி நல்லா குலைவாக வர வரைக்கும் வேக வைக்க போகிறோம். இதை மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணும்போது தக்காளி இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வெந்துடும். இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 பேர்லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மசால் பொடி சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. நல்லா அந்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறமா இது கூட பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம வேக வச்சு மசிச்ச பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு வெங்காயம் சேர்க்கலை, அதே போல் புளியும் சேர்க்காம சிம்பிளாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை இன்னும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீடியோலேயே ஏற்கனவே சாம்பார் போட்டிருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த வீடியோ கூட போய் பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். நான் இன்றைக்கி இட்லியோட வச்சு சாப்பிட போகிறேன். வெண்பொங்கல், ஆனியன் ஊத்தப்பம், இட்லி எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூடான இட்லி வச்சு இந்த சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.